ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ஃபுட்பால் சாமை வச்சு ஒரு அழகான பிரேஸ்லெட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு ஃபுட்பால் சாம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பிளாக் பீட்ஸ், அதுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் ஒயிட் பீட்ஸ். இப்போ நம்ம பண்ண தொடங்கிடலாம். ஃபுட்பால் சாம்க்கு வந்து மேட்சிங்காக இருக்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து 1 by 1 பீட்ஸ் போட்டுக்கிறேன். 1 பிளாக்கு 1 ஒயிட்டுங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். என்னோடய தம்பி தங்கச்சியோட கிளாஸில் இருந்துமே நிறைய பேர் இந்த பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கிறதுனால நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த பிரேஸ்லெட்டை வந்து ஒரு சின்ன பையன்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், என்னோடய தம்பி தங்கச்சியோட கிளாஸ்லேருந்து. நான் வந்து பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணவங்களோட கைக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். அதாவது பெரியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் இருக்கிற பீட்ஸு, இது சின்ன பையங்கிறதுனால அவனுக்கு வந்து குறைவான குவான்டிட்டியிலே பீட்ஸ் போட்டிருக்கேன் பிரேஸ்லெட்டில். ஸோ வந்து ஒரு 18 to 20 அந்த சின்ன பையனோட கைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்னு. இது மட்டும் இல்லை, நான் வந்து யூனிகார்ன் சாம்ஸ், ஈவில் ஐ சாம்ஸ், அந்த மாதிரி நிறைய சாம்ஸ் வச்சு பிரேஸ்லெட் பண்ணுறேன். இப்போ வந்து அவங்களோட கிளாஸில் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால அவங்கெல்லாம் யூனிகார்ன், அந்த மாதிரி ஃபுட்பால், அந்த மாதிரி க்யூட் சாம்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்து சின்ன பிள்ளைங்களனால அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. என்னோடய கிளாஸில் வந்து மேக்ஸிமம் என்ன ஆர்டர் பண்ணுவாங்கன்னா ஜாயினிங் ஹேண்ட்ஸ், ஈவில் ஐஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து பிரேஸ்லெட்டில் பீட்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். பிரேஸ்லெட்டில் முக்கியமான பார்ட்டே இந்த நாட் போடுறது தான். நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக கரெக்டாக நாட் போடணும், இல்லைனா அது வந்து அவுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது வந்து அந்த மாதிரி நாட் போட்டு கரெக்டாக டைட்டாக இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். நான் எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு பிரேஸ்லெட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அது ரொம்ப டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். இப்போ நம்ம வந்து பால் சாமை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கை யூஸ் பண்ணாமல் ப்ளையர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஃபுட்பால் பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.